إن الحمد لله ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், தொடர்ந்தவர்கள், மூமின்கள், முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹு தஆலா நம்மீது கடமையாக்கியிருக்கிற இந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிற அவனுடைய மாளிகைகளில் ஒன்றில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே சர்வ சாதாரணமாகிவிட்ட ஹராமான சம்பாத்தியங்கள் என்ற தலைப்பில் சில விடயங்களை அல் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மீது மிகப்பெரிய ஒரு பொறுப்பை, கடமையை ஏற்படுத்தியிருக்கிறான். அதுதான் நாம் உயிருள்ள வரைக்கும், இந்த உலகத்தை விட்டு பிரிகிற வரைக்கும் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் மிக முக்கியமாக அல்லாஹ் வலியுறுத்துவது நமது வாழ்விலே ஹராமான விடயங்களிலிருந்து விடுபட்டு ஹலாலை நமது நடைமுறையில் பின்பற்றி நடக்கிற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். இது அல் குர்ஆன் சுன்னாவிலே அல்லாஹ் வலியுறுத்துகிற மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நமது சமுதாயத்திலே இந்த ஹலால் ஹராம் பேணுகிற விடயம் மக்களுக்கு மத்தியில் ஒரு கவனிக்கப்படாத அல்லது கணக்கில் எடுக்கப்படாத ஒரு விடயமாக ஆகி போய்விட்டது. ஒரு காலம் இருந்தது,
ஹராமான விடயங்களை, குறிப்பாக ஹராமான கொடுக்கல் வாங்கல், ஹராமான சம்பாத்தியம் செய்கிறவர்களை மக்கள் பிரித்து பார்க்கிற ஒரு காலம். உதாரணமாக, வட்டிக்கு ஒருவர் கொடுத்தால் அல்லது வட்டிக்கு எடுத்தால் அவரை சமுதாயம் ஒரு காலத்திலே இவர் வட்டிக்கு கொடுக்கிறவர், இவரை வீட்டை பச்சை தண்ணியும் வாங்கி குடிக்கக்கூடாது, இவரை சாப்பாடை சாப்பிடக்கூடாது, இவரோடு திருமண கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது ஒப்பந்தங்கள் செய்யக்கூடாது என்றெல்லாம் பார்த்த ஒரு காலம் இருந்தது. அல்லது ஒருவர் இது போன்ற போதை வஸ்து வியாபாரத்தில் ஈடுபட்டு விட்டால் அவரையும் சமூகம் தூரமாக பார்த்த காலங்களெல்லாம் இருந்தது. ஆனால் இன்று இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல்கள், இந்த போதை வஸ்து பாவனைகள், வியாபாரங்கள் எல்லாம், அல்லது திருடுகிற நடைமுறைகள் என்ற பல ஹராமான சம்பாத்தியங்கள் நமது சமுதாயத்திலே சர்வ சாதாரணமாகி போய்விட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு காலம் இருந்தது, போதை வஸ்தை பாவிக்கின்றவர்கள் வயோதிபர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று போதை வஸ்து பாவனையில் ஈடுபடுகிறவர்கள் வாலிபர்கள், பாடசாலை மாணவர்கள், பெண்கள், ஆண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருமாக இந்த போதை வஸ்து பாவனையில் ஈடுபடுகிற ஒரு சூழல். ஒரு காலம் இருந்தது, போதை வஸ்தை விற்பனை செய்கின்றவர்கள், அந்த வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட சிலராக, ஒரு சில ஆண்களாக பார்க்கப்பட்டார்கள். ஆனால் இன்று போதை வஸ்து வியாபாரிகள் யார் என்று பார்த்தால் பெண்கள், குறிப்பாக தாய்மார்கள் இருக்கிற ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி என்றாலும் காசு கிடைத்தால் சரி, என்னத்தை செஞ்சு என்றாலும் பணத்தை சம்பாதித்தால் சரி என்று சிந்திக்கிற அளவுக்கு நமது சமுதாயத்தினுடைய நிலைமைகள் ஆகி போயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் அல் குர்ஆன் சுன்னாவை பார்த்தால் அல்லாஹு தஆலா இந்த ஹலாலை பேணுமாறும் ஹராத்தை தவிர்த்து கொள்ளுமாறும் சொல்லுகிற வசனங்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன. நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹர் ருசுல், தூதர்களே, குலூ மினத் தய்யிபாத்தி, நீங்கள் நல்லதிலிருந்து ஹலாலானதிலிருந்து சாப்பிடுங்கள். வஅமலு சாலிஹா, சாலிஹான அமலும் புரியுங்கள். ஹலால சாப்பிட்டு சாலிஹான வணக்கம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இது யாருக்கு கட்டளை என்றால் நபிமார்களுக்கு. இந்த நபித்துவ பணியை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிற தூதர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவது, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு ஹலாலாக இருக்கணும், அந்த நிலையில தான் நீங்க வணங்கணும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, குலூ மின் தய்யிபாத்திம் மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் தந்ததிலே இருந்து, உங்களுக்கு நாங்கள் தந்ததில் ஹலாலானதை நீங்கள் சாப்பிடுங்கள், பரிசுத்தமானதை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு, வஷ்குரு லில்லாஹ், மேலும் அல்லாஹ்வுக்கு நன்றியும் செலுத்துங்கள், இன் குன்தும் ஈயாஹு தஅபுதூன், நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வை வணங்குவர்களாக இருந்தால் ஹலாலை சாப்பிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். எனவே அல் குர்ஆனிய வசனங்கள் நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிற செய்தி, ஹலாலை சாப்பிடுங்கள், ஹராத்தை சாப்பிடாதீங்க, சாலிஹான அமல் செய்யுங்கள். பொதுவாக எல்லா மூமின்கள், எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிற செய்தி, ஹலாலானதை சாப்பிடுங்கள், ஹராத்தை தவிர்த்து ஹலாலை சாப்பிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் பரிசுத்தமானதையே தவிர ஏற்றுக்கொள்வதில்லை.
பரிசுத்தம் தையூப் என்கிற வார்த்தை ஹலாலானதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், ஹராத்தை அல்லாஹ் ஏற்கிறையில். وَإِنَّ اللَّهَ أَمَرَ الْمُؤْمِنِينَ بِمَا أَمَرَ بِهِ الْمُرْسَلِينَ. அல்லாஹ் தன்னுடைய தூதர்களுக்கு எதனை கட்டளையாக இட்டானோ அதைத்தான் அல்லாஹ் மூமின்களுக்கும் கட்டளையாக இடுகிறான் என்று மேலே நான் ஓதி காட்டிய அந்த குர்ஆனிய வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். என்ன வசனம் அது? நீங்கள் தூதர்களே ஹலாலானதை சாப்பிட்டு சாலிகான அமல்கள் செய்யுங்கள். மூமின்களே நீங்கள் உங்களுக்கு நாங்கள் தந்ததிலிருந்தும் ஹலாலானதை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள் இந்த ஹலால் ஹராம் பேணுகிற விடயத்தில் மிகப்பெரிய அலட்சியத்தோடு பொடுபோக்கோடு நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்றாலும் சம்பாதித்தால் சரி, எப்படி என்றாலும் உழைத்தால் சரி, அந்த உழைப்பு ஹலாலான உழைப்பா, அந்த சம்பாத்தியம் ஹராமானதா என்று பார்க்காத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை பற்றி இப்படி ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். லயஅத்தியன்ன அலன் நாசி, மக்களை நோக்கி ஒரு காலம் வரும். ரசூலுல்லாஹ் இதை சொல்லுகிற போது சஹாபாக்கள் மிக பேணுதலோடு இருந்தார்கள். ஹராத்தை சாப்பிடுகிறவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் பசியாக இருந்தாலும் பட்டணியாக இருந்தாலும் உணவு இல்லாமல் சஃப்புகளிலே விழுந்து கிடந்தாலும் ஹராத்தை நெருங்காதவர்களாக நபித்தோழர்கள் இருந்தார்கள். அந்த அருமை தோழர்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லயஅத்தியன்ன அலன்னாசி, மக்களுக்கு ஒரு காலம் வரும். அந்த காலம் ஜமானுன் லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் மால் அம்மின் ஹலாலின் அவ் மின் ஹராமின். தான் உழைக்கிற சம்பாத்தியம், தனக்கு கிடைக்கிற வருமானம் ஹலாலா ஹராமா என்று மனிதன் கவனிக்காத பார்க்காத ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். களவெடுத்தென்றாலும் சரி, வட்டிக்கு கொடுத்து என்றாலும் சரி, விபச்சாரத்தின் மூலமாக என்றாலும் சரி, போதை வஸ்து வியாபாரத்தின் மூலமாக என்றாலும் சரி, பிறரை ஏமாற்றி என்றாலும் சரி, மோசடி செய்து என்றாலும் சரி, கலப்படம் செய்து என்றாலும் சரி, பதுக்கல் செய்து என்றாலும் சரி, எப்படியோ எனக்கு வருமானம் வந்தால் சரி என்று ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த காலம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம்தான் என்பதை மிக உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு நமது சமுதாயத்தவர்களுடைய இந்த ஹலால் ஹராம் பேணாத செயற்பாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ஹலால் ஹராம் பேணுகிற விடயங்களை நாங்கள் ஏன் இந்த சமுதாயத்துக்கு இந்த அளவுக்கு வலியுறுத்துகின்றோம் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நாம் செய்கிற அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் சாப்பிடுகிற சாப்பாடு ஹலாலாக இருக்க வேண்டும். நாம் குடிக்கிற குடிபானம் ஹலாலானதாக, ஹராத்திலிருந்து விடுபட்டதாக இருக்க வேண்டும். நாம் உடுக்கிற ஆடைகள் ஹலாலானதாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற துவா கபூலாக வேண்டும் என்றால் நாம் ஹலாலை மட்டும்தான் சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும். இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன. இதனால் தான் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஹராம் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள். உதாரணத்துக்கு சில சம்பவங்களை சொல்கின்றேன். ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு அடிமை இருந்தார். அவருக்கு ஹராஜ் என்று சொல்கிற நில வரிகளை வசூலித்து வருகிற பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. அந்த வருமானங்களை கொண்டு வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் அதை சாப்பிடுவார்கள். இப்படி ஒரு நாள் தன்னுடைய அடிமை சில உணவு பண்டங்களை கொண்டு வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்களும் சாப்பிட்டு விடுகின்றார்கள். இப்போது அவர்கள் சாப்பிட்டதும் அந்த பையன் கேட்கின்றான்,
இந்த உணவு எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். அது எப்படி உனக்கு இது கிடைத்தது? அவன் சொன்னான், நான் ஜாஹிலியா காலத்தில் இருக்கிற போது என்னிடத்திலே ஒருவர் சாஸ்திரம் பார்ப்பதற்காக வந்திருந்தார். எனக்கு சரியாக தெரியாது சாஸ்திரம் பார்க்க, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்து அவருக்கு அது சக்சஸ் ஆகிவிட்டது, வெற்றி அளித்து விட்டது. இப்போது தான் நான் அவரை சந்தித்தேன். எனவே அவர் அதற்காக சில அன்பளிப்புகளை வெகுமதிகளை எனக்கு தந்தார். அதிலிருந்து தான் உங்களுக்கு நான் இந்த பொருட்களை கொண்டு வந்து தந்தேன், இந்த உணவை தந்தேன் என்று அந்த அடிமை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் சாப்பிட்ட அந்த உணவை தன்னுடைய கையை வாயிலே போட்டு அப்படியே வாந்தியாக எடுத்தார்கள். இந்த செய்தி சஹீஹ் புகாரிலே பதிவாகி இருக்கிறது. தன்னுடைய உணவிலே ஹராம் சேர்ந்து விடக்கூடாது, தன்னுடைய உடம்பிலே ஹராம் நுழைந்து விடக்கூடாது. ஹராம் என்று தெரிய வந்ததும் உடனடியாக கையை போட்டு வாந்தி எடுத்து விட்டார்கள் என்ற செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் எங்களுடைய சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு எப்படி? ஈடு வைக்கிறது ஹராம் நல்லா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு செய்கின்றோம். வட்டிக்கு கொடுக்கிறது எடுக்கிறது ஹராம் நல்லா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு செய்து கொண்டிருக்கின்றோம். போதை வஸ்து வியாபாரம் ஹராம் நல்லா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு செய்கின்ற ஒரு சூழல் நமது சமுதாயத்தில் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலவரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹராத்தை பேணி நடக்கிற விடயத்தில் எப்படி இருந்தார்கள்? ஒரு சந்தர்ப்பத்தில் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர குழந்தை. இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், சதகாவாக வந்த ஈத்தம் கனிகளிலே சிலதை இவர்கள் எடுத்து சிறிய குழந்தை வாயிலே வைத்து விடுகின்றார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், ஓ மகனே, துப்பு துப்பு என்று துப்ப வைத்து அதற்கு பிறகு கேட்டார்கள், உமக்கு தெரியாதா நமது குடும்பத்துக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு ஜக்காத்து சதகா ரெண்டும் ஹராம், அன்பளிப்பு ஆகுமாக்கப்பட்டிருந்தது. கேட்டார்கள், உமக்கு தெரியாதா நமக்கு இந்த சதக்கா ஆகுமானது அல்ல என்ற விடயம் உமக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன பிள்ளைதானே, அவர் திண்டா என்ன குறைஞ்சா போய்த்திரும், இதையெல்லாம் அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தன்னுடைய பிள்ளட வகுத்தில் கூட ஹராம் போய் சேர்ந்துடக்கூடாது. தன் பேர குழந்தையினுடைய அந்த சின்ன குழந்தையினுடைய உடம்பில் கூட இந்த ஹராம் கலந்துவிடக்கூடாது என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் பிறருடைய சொத்துக்களை திருடி தன் பிள்ளைகளுக்காக உணவு கொடுக்கிற எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். பிறரை ஏமாற்றி தன் குழந்தைகளுக்காக உணவு கொடுக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் இப்படியான மக்களுக்கு நல்ல சிந்தனைகளை, நல்ல எண்ணங்களை கொடுக்க வேண்டும். இவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இந்த செய்தியும் சஹீஹ் புகாரில் இடம்பெற்றிருக்கின்றது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையிலே ஈத்தம் பழங்கள் இருப்பதை பார்க்கின்றார்கள். ஈத்தம் பழங்கள் பாதையிலே கிடக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அருமை தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த ஈத்தங்கனிகள் சதகாவில் இருந்தும் உள்ளதாக இல்லை என்று சொன்னால் நான் இதனை சாப்பிட்டு விடுவேன் என்று சொன்னார்கள். பாதையில் போகிறாங்க, ஈத்தம் பழங்கள் கிடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது சில நேரம் சதக்காவுடைய ஈச்சம்பழமாக இருக்குமோ என்று பயப்படுறேன், அப்படி இல்லைண்டா நான் சாப்பிட்டு இருப்பேன் என்று சொன்னார்கள். சந்தேகத்தில் கூட ஹராத்தில் விழுந்து விடக்கூடாது. உறுதியாக தெரியாது இது சதக்காவா ஜக்காத்தா என்று தெரியாது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்கள், சந்தேகப்பட்டார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது சதக்காவாக இருக்கும் போல
அப்படியாக இருந்தால் நான் அஞ்சுகிறேன், எனவே நான் சாப்பிடவில்லை என்று விட்டு போகின்றார்கள். இந்த செய்திகள் எல்லாம் புகாரி முஸ்லிமிலே பதிவாகியிருக்கிறது. நமக்கு ஹராம் என்று கன்ஃபார்மாக உறுதியாக தெரிந்தாலும் தெரிந்து கொண்டே ஹராத்தில் ஈடுபடுகிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் நமக்கு மத்தியில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் இப்படியானவருடைய உள்ளங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, பொதுவாக எல்லோரும் இந்த விடயத்தில் விழிப்பாக இருக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த சூழ்நிலைக்கு மிக பிரதானமாக பெண்கள் காரணமாக இருக்கிறார்கள், வீடுகளில் இருக்கிறவர்கள். ஏனென்றால் ஈடு வைக்கிற வேலைகளை பெரும்பாலும் பெண்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் இப்படியான நிலைகளிலிருந்து நமது சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு விடயத்தையும் தனித்தனி தலைப்புகளில் நாம் பேசலாம். நமது சமுதாயத்திலே ஹராமான சம்பாத்தியங்கள் என்று செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் தனி எடுத்து பேசலாம். வட்டி என்றால் வட்டியை பற்றி எத்தனையோ குர்ஆனிய வசனங்கள், ஹதீஸ்கள். திருடு என்றால் திருட்டை பற்றி, போத வஸ்து பாவன் என்றால் அதை பற்றி, இப்படி அல்லாஹ் விபரமாக சொல்லியிருக்கிற போது இந்த விடயங்களில் நமது சமூகம் ஈடுபட்டு கொண்டிருப்பது கவலையை தருகிறது. அல்லாஹ் வட்டி சம்பந்தமாக சொல்லுகின்ற போது, அல்லதீன யஅகுலூன ரிபா, யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ, லா யகூமூன், அவர்கள் மறுமை நாளில் எழும்புவார்கள். எப்படி என்றால், இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ்ஸி, ஷைத்தான் பிடித்தவனை போல, நம்முடைய பாசையில் சொல்கிறோண்டா பைத்தியகாரனை போல, ஜின் பிடித்த பைத்தியகாரன் எப்படி திரிவானோ அவனை போலதான் வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்ட மனிதன் மறுமையில் எழும்புவான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஏனென்றால் அவர்கள் வட்டி என்பதும் வியாபாரம்தான், வியாபாரத்தை போலதான் என்றும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொடர்ந்து அந்த விஷயங்களை செய்கிறவர்கள் நியாயப்படுத்துவார்கள், இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான் என்று. அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் வியாபாரத்தை ஆகுமாக்கி வட்டியை ஹராமாக்கி விட்டான் என்று கூறிவிட்டு, இந்த நல்லுபதேசங்கள் வந்த பிறகு யார் இதனை விட்டு விடுகிறாரோ, ஆரம்பத்திலே சஹாபாக்கள் இந்த வட்டி அவளுக்கு தடுக்கப்படுவதற்கு முன்பு செய்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் குர்ஆனிய வசனம் இறங்குகிறது, அல்லாவின் புறத்திலிருந்து வட்டி ஹராம் என்ற நல்லுபதேசம் வந்த பிறகு யார் இதனை விட்டு விலகி விடுகிறாரோ அவர் முந்தி எடுத்தது அவருக்குரியது, அல்லாஹ் குற்றம் பிடிப்பதில்லை. ஆனால் இந்த உபதேசங்கள் வந்த பிறகும் ஒமன் ஆத, தெரிந்து கொண்டே வேண்டுமென்று இந்த வட்டியில யாரு மூழ்கி விடுவாரோ, ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதிலேதான் என்றும் தங்கிவிடுவார்கள். அவர்கள் நரகவாசிகள், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகின்றார். அந்த அளவுக்கு பாரதூரமானதுதான் வட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் வட்டியோடு சம்பந்தம் இல்லாதவர்கள் மிக மிக குறைவு என்ற அளவுதான் நமது சமுதாயத்துடைய நிலைமை ஆகி போயிருக்கின்றது. பினான்ஸ் என்ற ரீதியில், ஈடு வைத்தல் என்ற ரீதியில், அல்லது நேரடியாக பணத்தை வட்டிக்கு கொடுத்து பணம் வாங்குகிற என்ற ரீதியில், அல்லது வங்கிகளில் கடன் எடுத்தல் என்ற ரீதியில், வட்டி கடன் எடுத்தல் என்ற ரீதியில் சர்வ சாதாரணமாக நமது சமுதாயத்திலே பெரும்பாலானவர்கள் இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். தெரிந்து கொண்டே இந்த வட்டியில் மூழ்கிற மனிதர்களை அல்லாஹ் நிரந்தர நரகம் என்று சொல்கிறான். குர்ஆன் சிலரை நிரந்தர நரகவாசிகள் என்று விളിக்கிறது. அதில் சொத்து பங்கீடு சம்பந்தமாக அதை சரியாக செய்யாதவர்களை அப்படி அல்லாஹ் விളിக்கிறான். அதே போன்று வட்டியை வேண்டுமென்றே ஒருவர் அதனை செய்வார் என்றால், அதில் ஈடுபடுவார் என்றால் அல்லாஹ் அவர்கள் நிரந்தர நரகம் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவர்களை நிரந்தர நரகம் என்று சொல்கின்றான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சாபமிட்டார்கள். நாம ஒரு ஆளை சபிச்சாலே அது அவரை பாதித்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், இழப்புகள் அவருக்கு ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள் என்றால் எப்படி இருக்கும்? அது எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வட்டி சாப்பிடுபவனை, வட்டிக்கு சாப்பிட கொடுப்பவனை, அதற்கு எழுத்தாளனாக இருப்பவனை, அதற்கு சாட்சியாளனாக இருப்பவர்களை எல்லாம் சபித்தார்கள். மேலும் சொன்னார்கள், ஹும் சவா, அவர்கள் எல்லோரும் பாவத்தில் சமனான பங்குடையவர்கள் என்று சொன்னார்கள். நாம வட்டிக்கு எடுக்கல, நான் சைன் தான் வச்சு கொடுத்தேன். நான் வட்டிக்கு எடுக்கல, நான் சாட்சிக்கு நின்றேன். நான் வட்டிக்கு கொடுக்கல, நான் எழுத்தாளனாக இருந்தேன், அவ்வளவுதான் என்று நாம் சாதாரணமாக தப்ப முடியாது. வட்டிக்கு சாப்பிட்றவரும் ஒன்றுதான், அதற்கு சாட்சியாக இருப்பவரும் ஒன்றுதான், அதற்கு எழுத்தாளராக இருப்பவரும் ஒன்றுதான். இந்த செய்திகள் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இப்படியான ஹராமான சம்பாத்தியங்களை நமது சமுதாயத்திலே அதிகமானவர்கள் செய்வதனால் நாங்கள் நினைக்கிறோம், எங்களில் சில சகோதரர் நினைக்கிறார்கள் இது ஹலாலாக்கும் என்று. ஊரே ஒத்து ஹராத்தை செஞ்சாலும் ஹராம் ஹராம் தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வட்டிக்கு தாரவர் அகமது, முகமது, அப்துல்லா, ஆயிஷா, பாத்திமா என்று அரபியில பேர் வச்சதுக்காக வட்டி ஹலாலாக போவதில்லை, ஹராம் ஹராம் தான். அல்லாஹ் நம்மிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அடுத்தது போதை வஸ்து வியாபாரம். இது ஒரு காலத்தில் பீடி விற்கிற, பிரிஸ்டல் விற்கிற, சுருட்டு, இப்படி சின்ன சின்ன பொருட்கள் என்று இருந்த வியாபாரம் இன்று பெரிய அளவில் போயிருக்கிறது. லட்சக்கணக்கான பொருட்களை, அதாவது பெறுமதியான போதை வஸ்துக்களை வியாபாரம் செய்கிற அளவுக்கு இன்றைக்கு நமது ஆயிஷாக்கள், நமது பாத்திமாக்கள், நமது ஹதீஜாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார பேரை வைத்துக்கொண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுடைய பேரை வைத்துக்கொண்டு, சஹாபியா பெண்களுடைய பேரை வைத்துக்கொண்டு நமது பெண்மணிகள் இந்த போதை வஸ்தை வியாபாரம் செய்கிற அளவுக்கு நிலைமை ஆகி போயிருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு ஆபத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எந்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறார்களோ அந்த தாய்மார்களே காசுக்காக, பணத்துக்காக, வருமானத்துக்காக பிள்ளைகளுக்கு இந்த போதையை பழக்குகிறார்கள், விற்குகிறார்கள் என்றால் இதைவிட மிகப்பெரிய அழிவும் ஆபத்தும் வேற என்ன இருக்கிறது? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், போதை வஸ்து, மது என்கிற வார்த்தை பொதுவாக எல்லா போதையும் குறிக்கும் என்று ஹதீஸ்களே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், போதை, அதே போன்று சூதாட்டமும், சிலை வணக்கங்களும், அம்பு எறிந்து குறிபார்த்தலும் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய செயற்பாடுகளில் இருந்தும் உள்ளதாகும். அதே போன்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், எனவே இந்த ஷைத்தானுடைய செயல்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். சிலை வணக்கம், போதை வஸ்து, அம்பருந்து குறிபார்த்தல், சூதாட்டம், இதெல்லாம் ஷைத்தாண்ட வேலை. இதை நீங்க செய்யாதீங்க, இதிலிருந்து விலகி கொள்ளுங்கள். இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்லா, ஷைத்தான் இதுகளை செய்வதற்கு உங்களை தூண்டுவது ஏன் தெரியுமா? இந்த போதையை நீங்க பாவிப்பதனால, இந்த சூதாட்டத்தில் நீங்க ஈடுபடுவதனால உங்களுக்குள்ள பகையை ஏற்படுத்துவதற்கு விரும்புகிறான். உங்களுக்குள்ள கோபத்தை, விரோதத்தை, குரோதத்தை ஏற்படுத்த விரும்புகிறான். எனவே வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து உங்களை தடுக்க பார்க்கிறான். நீங்க சூதாட்டத்தில் ஈடுபட்டா, போதை வஸ்து பாவனையில் ஈடுபட்டா உங்களுக்குள்ள சண்டை, பிரச்சனை, குரோதம், விரோதம் வரும். அத்தோட அல்லாஹ்வுடைய சிந்தனை உங்களுக்கு வராது. போதையில் இருக்கிற காரணத்தால, சூதுல ஈடுபட்ட காரணத்தினால, வஅனிஸ்ஸலா, அல்லாஹ்வை தொழுறத்திலிருந்தும் நீங்க தூரமாகி விடுவீர்கள். இதுதான் ஷைத்தானுக்கு தேவையாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த யதார்த்தத்தை சொல்லிவிட்டு கேட்கிறான், ஃபஹல் அன்தும் முன்தஹூன், எனவே இப்படிப்பட்ட தொழுகையிலிருந்து உங்களை தடுக்கிற, அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து உங்களை தடுக்கிற, உங்களுக்குள் விரோதத்தை, குரோதத்தை, பகைமை ஏற்படுத்துகிற இதிலிருந்து நீங்கள் விலக மாட்டீர்களா என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்கிறார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஹர்ரம பைஅல் ஹம்ரி, இந்த போதை வியாபாரத்தை ஹராமாக்கி உள்ளார்கள். மேலும் செத்ததை ஹராமாக்கி உள்ளார்கள், பன்றியை விற்பதனையும் ஹராமாக்கி உள்ளார்கள், சிலை வியாபாரம் செய்வதையும் ஹராமாக்கி உள்ளார்கள். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் போதை வஸ்துக்களை விற்பதை, செத்த பொருட்களை விற்பதை, பன்றி அதே போன்று சிலை வணக்கம், சிலைகளை விற்பது, இவைகளை எல்லாம் தடுத்துள்ளார்கள், ஹராமாக்கியுள்ளார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவாகிறது. இப்படி தெளிவாக ஹராம் என்று சொன்ன விடயங்களைத்தான் நமது உம்மத்து செய்து கொண்டிருக்கிறார். எப்படி சிலையை விற்கிறது ஹராமோ, எப்படி பண்டியை விற்கிறது ஹராமோ, நம்மளாக்கள் பண்டி என்று சொன்னால் வாய கழுவணும் என்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த விடயங்களோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்ட இந்த போதை வஸ்தை வியாபாரம் செய்கிற ஒரு சூழல் நமது சமூகத்தில் காணப்படுகிறது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, செத்து போன கோழிகளை வியாபாரம் செய்கிறார்களும் நம்மளுக்குள்ள இருக்கிறாங்க. கோழி கடைகளுக்கு கோழிகள் வந்து இறங்கும், அதில் ஒரு 5 கோழி செத்துரும். அதை கண்ணை மூக்க பார்த்து அறுத்து அப்படியே எல்லா உயிரான கோழிகளை அறுத்து கொடுப்பதை போல கொடுத்து விற்கிற முகம்மது அகமதுகள் நமது ஊர்களில் இருக்கிறார்கள் என்றால் நாம் இதைவிட மிகப்பெரிய ஆபத்து வேறு எதைத்தான் எதிர்நோக்க வேண்டும்? ஹலால் ஹராம் பேணுகிற மிக ஒரு முக்கியமான ஒரு காலம். அந்த அளவுக்கு இதையெல்லாம் பார்க்காத, ஹராம் ஹலாலை பேணாத, எப்படி என்றாலும் காசை உழைச்சா சரி என்று அந்த காசு மைண்டோடு வாழுகிற ஒரு சமூகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்டு, நமக்கும் ஒரு நாள் மவுத்து இருக்குது, நாமும் கபருக்கு போக இருக்கிறோம். இந்த காசு பணம் எல்லாம் கபருக்குள்ள வராது. நமது அந்த ஹலால் ஹராம் பேணி நாம் செய்கிற சாலிகான அமல்கள் மட்டும்தான் வரும். எனவே அந்த ரப்புடத்திலே நாம் அவனுக்கு முன்னால் நிறுத்தாட்டப்பட இருக்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் விசாரிக்கிற போது நாம் இந்த விடயங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய அமைப்பில் நமது நடைமுறைகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் நாம் பேசிய விடயங்களை செயற்படுத்துகிற நல்லவர்களாக ஆக்குவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹலால் ஹராம் பேசுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா மிக முக்கியமாக இந்த விடயங்களை 2 விடயங்களோடு சேர்த்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, ஒரு மனிதன் செய்யக்கூடிய சாலிகான வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் இந்த ஹலால் ஹராம் பேண வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான். அதே போன்றுதான் நமது துவா கபூலாக வேண்டும் என்றால் இந்த ஹலால் ஹராம் நாம் பேண வேண்டும். இது சம்பந்தமாக சில ஹதீஸுகள் வருகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனை குறித்து சொன்னார்கள். ஒரு பிரயாணம் போகிற ஒரு மனிதன் நீண்ட தூரம் பிரயாணம் போகிறான். அவன் பிரயாணம் போய் அவனுடைய முடி பரட்டையாகி புழுதி படிந்து அவன் கொண்டு போன பொருட்கள் எல்லாம் முடிவடைந்து பாலைவன பயணம் எப்படி இருக்கும்? உதவிக்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த நேரத்திலே அவனுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. உடனே வானத்தை நோக்கி கையை ஏந்தி அல்லாஹ்விடத்தில் தன் தேவைகளை முறையிடுகிறான். யா அல்லாஹ், யா ரப்பி, யா ரப்பி, என்னுடைய ரப்பே எனக்கு உணவுதா, நீர்தா என்று தன்னுடைய என்ன தேவைகளோ அத்தனையும் முறையிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இந்த மனிதனுடைய உணவு ஹராமான நிலையிலே
இந்த மனிதன் குடிக்கிற பானங்கள் ஹராமான நிலையிலே, இவன் உடுத்திருக்கிற ஆடைகள் ஹராமான நிலையிலே, இவனுடைய மொத்த வாழ்க்கையை ஹராத்துக்குள்ளே தான் இருக்கிறது. இப்படியான நிலையிலே தான் இவன் வானத்தை நோக்கி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நிற்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, இப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஹராத்தோடு மூழ்கி இருக்கிற போது இவனுடைய துஆ எப்படி கபூலாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. நமக்கு அல்லாஹ்வை தவிர உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது. இந்த உலகத்திலும் தான், மறு உலகத்திலும் தான். எனவே அதற்கு ஒரே ஒரு ஊடகம் துஆ தான். அப்ப இந்த துஆ கபூலாகணும்டா ஹராத்திலிருந்து நாங்கள் விடுபடணும், வட்டியிலிருந்து விடுபடணும், போத வஸ்து வியாபாரத்திலிருந்து விடுபடணும், பிறருடைய சொத்துக்களை களவெடுப்பதிலிருந்து விடுபடணும், சீதனம் அல்லது ஏமாற்று, மோசடி, களவு என்று என்னென்ன பேரிலே எல்லாம் பிறருடைய சொத்துக்களை எடுத்தோமோ ஹராமான முறைகளில், அதுகள் எல்லாத்திலிருந்து நாம் விடுபட்டால் மட்டும்தான் நமது அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூல் ஆகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், லா யத்குலுல் ஜன்னத லஹ்முன் நபத மின் சுஹுத்தின், ஹராத்தில வளர்ந்த ஆத்மா, ஹராத்தில வளர்ந்த உடம்பு சுவர்க்கம் போகவே மாட்டாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அன்னாரு அவுலா பிஹி, அந்த உடம்புக்கு நரகம்தான் மிக தகுதியானது என்று குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். ஹராத்தில வாழ்கிற மனிதன் சொர்க்கம் போக தகுதி இல்லாதவன். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். நம்ம துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். நம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். நம்மளை சுவர்க்கத்துக்குள் அல்லாஹ் அனுப்ப வேண்டும். ஆனால் இதற்கெல்லாம் தடையாக இருப்பது நமது ஹராமான சம்பாத்தியங்கள், நாம் ஹராத்தை சாப்பிடுவது என்பதாக இருக்கிறது. அல்லாஹ் நாம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹலாலிலிருந்து ஒரு சிறிய அளவு செலவு செய்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் அதற்கு நன்மை இருக்கிறது மறுமையிலே. அதே நேரம் ஹராத்திலே இருந்து பெரிய உகது மலை அளவு நன்மை செய்தாலும் அதுக்கு நன்மை இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு ஈத்தம் பழத்தினுடைய அளவு அல்லாஹ்வுடைய பாதையிலே மின் கஸ்பின் தய்யிபின், ஹலாலான உழைப்பிலே இருந்து ஒரு ஈத்தம் பழத்தின் அளவு ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான் என்றால், வலா யக்பலுல்லாஹு இல்ல தய்யிப, இந்த மாதிரியான ஹலாலான உழைப்பிலே அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிறதை தவிர அல்லாஹ் வேறு ஹராத்திலிருந்து ஒருவர் தர்மம் செஞ்சால் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி ஒரு ஈத்தம் பழத்தினுடைய அளவுக்கு ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வானாக இருந்தால் அல்லாஹ் அவனுடைய தர்மத்தை தன்னுடைய வலது கையால் ஏற்றுக்கொள்கிறான். அந்த தர்மம் செய்த மனிதனுக்காக அல்லாஹ் அதனை வளர்க்கிறான். உங்களில் ஒருவர் எப்படி தன்னுடைய குதிரை குட்டியை அல்லது ஒட்டக குட்டியை சிறியதாக இருந்து பெரிதாகிற வரைக்கும் பார்த்து பார்த்து பராமரித்து வளர்த்து எடுப்பாரோ, அதுபோன்று இவர் தன் ஹலாலான உழைப்பிலிருந்து அல்லாஹ்வுக்காக செய்த அந்த தர்மத்தை அல்லாஹ் அவருக்காக வளர்த்து விடுகிறார். எது வரைக்கும் என்றால் ஹத்தா தக்கூன மிஸ்லல் ஜபல், இவருக்கே ஆச்சரியமாக இருக்கும், பெரிய ஒரு மலையை போல அவருக்கு ஆகிற வரைக்கும் அல்லாஹ் வளர்த்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற ஹதீஸ் சஹீஹ் புகாரில் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, இதே நேரத்தில் ஹராத்திலிருந்து நாங்கள் செய்யக்கூடிய இந்த சதக்காக்கள் அமல்களுடைய நிலைமை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபுத்தும், நீங்க சம்பாதித்தத்தில் ஹலாலானதிலிருந்து நல்லதிலிருந்து செலவு செய்யுங்க தான் அல்லாஹ் கட்டளை இடுகிறார். ஹராத்த செலவு செய்யுங்க அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் தன்னை அடையாளப்படுத்துகிற போது அல்லாஹ் தய்யுப் என்று சொல்கிறான், பரிசுத்தமானவன், ஹராத்திலிருந்து விடுபட்டவன். நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறது ஒரு ஈத்தம் பழத்தின் அளவு என்றாலும் பரவாயில்லை, அது ஹலாலாக இருக்குமெண்டா அதை பெருசாக்கி அல்லாஹ் தருவான். ஹராமாக இருந்தால் அதற்கு நன்மை கிடைக்காது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும்
சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே இப்படி ஒரு துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, யா அல்லாஹ் உன்னிடத்தில் பயனுள்ள கல்வியை நான் கேட்கின்றேன், பயனளிக்கிற கல்வியை கேட்கிறேன். வரிஸகன் தய்யிபா, ஹலாலான உணவை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், பரிசுத்தமான உணவை உன்னிடத்தில் கேட்கிறேன். வஅமலம் முத்தகப்பலா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலை உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். அப்படி என்றால் நாம் எந்த அளவுக்கு இந்த விடயத்தில் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். எங்களில் சில சகோதரர்கள் இந்த விடயங்களில் அலட்சியமாக பொடுபோக்காக இருக்கிறார்கள். என்ன என்றாலும் செஞ்சாச்சரி, காசு வேணும், பணம் வேணும், அது ஹலாலா ஹராமா என்று பார்க்காத நிலையில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நிலைமைகளிலிருந்து விடுபட்டு நாம் சாப்பிடுகிற, நாம் பசியோடு இருந்து மரணித்தாலும் பரவாயில்லை, நாம் பட்டினியோடு இருந்து மரணித்தாலும் பரவாயில்லை, ஹராம் இல்லாத நிலையில் நமது அமல்கள் அமையப்பெறுமாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தும் மதிப்பும் சுவர்க்கமும் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஹராத்திலே மூழ்கி செய்யக்கூடிய அமல்களில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே ஹராத்திலே இன்றைக்கு நமது பெண்கள் ஈடுபட்டிருக்கிற ஒரு சூழல், வட்டி, மதுபானம் அல்லது போதை வஸ்து வியாபாரம் என்று எல்லாத்திலும் நம்ம தாய்மார்கள் பெண்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு ஹலாலை பேணி ஹராத்திலிருந்து விடுபட்டு அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்று அவனுடைய சுவனத்துக்கு தகுதியான நல்லடியார்களாக நானும் நீங்களும் மாறுவோமாக. அதற்காக வல்லவன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆখিரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.